பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 29வது அதிகாரம் 29வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் என்பதாக. மறைவானவைகளும் வெளிப்படுத்தப்பட்டவைகளும், த சீக்ரெட் அண்ட் ரிவீல்ட் திங்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவன் சில காரியங்களை நமக்கு மறைவாகவும் சில காரியங்களை வெளிப்படுத்தியும் வைத்திருக்கிறார். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் நாட்கள் எப்படிப்பட்டவைகளாய் காணப்படும் என்பதை பற்றிய சில தரிசனங்கள் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவைகளின் அர்த்தத்தை அவன் அறிய விரும்பினான். ஆனால் அவனுக்கு அவைகள் புதை பொருட்களாய் மறைவானதாக காணப்பட்டது. நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னவாய் இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கும் என்று தானியேல் 12:8-9 எழுதப்பட்டிருக்கிறது. தானியேலுக்கு பின்பு சுமார் 600 வருடங்கள் கழித்து வாழ்ந்த யோவான் பத்மு தீவில் சிறை வைக்கப்பட்டவனாய் காணப்பட்ட வேளையில் கடைசி நாட்களில் சம்பவிக்கப் போகிற காரியங்களை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சி எப்படிப்பட்டதாய் காணப்படும்? போலி திருத்துவமாகிய சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, அவர்களுடைய முடிவு மற்றும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற புதிய எருசலேம், அவைகளை பற்றியெல்லாம் கர்த்தர் தரிசனத்தில் அவனுக்கு காண்பித்தார். பின்பு அவைகளை மறைத்து வைக்க வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது என்று வெளிப்படுத்தல் 22:10 எழுதப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை குறிப்பிட்ட காலத்திற்கு மறைத்து வைக்கிற தேவன் பின்பு அவைகளை வெளிப்படுத்துவார். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை என்று நீதிமொழிகள் 25:2 கூறுகிறது. தேவனுடைய மறைப்பொருட்களை ராஜாக்களாய் அழைக்கப்பட்ட நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்படுங்கள். தேவன் என்ன காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறாரோ அவைகள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியவைகளாகவும் போதுமானவைகளாகவும் காணப்படுகிறது. ஆண்டவர் எல்லா காலங்களிலும் காணப்படுகிறவர்களுக்கு தம்முடைய செய்தியை வேதத்தில் வைத்திருக்கிறார். பெரியவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய செய்தி காணப்படுகிறது. இனி தோன்றப் போகிற சந்ததிகளுக்கும் கர்த்தருடைய செய்தி காணப்படுகிறது. அவைகள் நித்திய நாட்களாய் எல்லாருக்கும் என்றென்றைக்கும் போதுமானதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் காலாவதியாவதில்லை. நாம் எல்லாரும் அந்த நியாயப்பிரமாண வார்த்தையின்படி செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி செய்யும்போது நாமும் நம்முடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாய் காணப்படுவோம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிற காரியங்கள் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் போதுமானதாய் இருக்கிறது. அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கவனத்தில் கொண்டு அனுதினம் தியானித்து அதன் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் நீர் கூட இருப்பீராக. உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலமும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்களித்த தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கையிடுகிற வேலைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. கண்மணி போல காத்துருளும். நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.